ஸோ இப்போ இருக்கிற டாப் 11 கண்டஸ்டன்ஸை இன் நோ பர்டிகுலர் ஆர்டர் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் பியூர்லி என்னோட வியூ நான் அவங்கள எப்படி பார்க்குறேங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் ரொம்ப ஃபன்னாக இருப்பார். என்ன சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன இன்னசென்ஸ் இருக்குது, ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பார், ஃபன்னாக எடுத்துப்பார். வினோத் கூட இருக்கும்போது அவரோட கண்டென்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வச்சுருக்காரு. பாடுறது, ஆடுறது, நடிக்கிறது, வரைகிறதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாரு கூடயே லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒன்று அரோரா கூட இருந்தார், இல்லைன்னா பாரு கூட இருந்தார். தேவையில்லாமல் அந்த கேர்ள்ஸோட கண்டென்ட் பண்ணி அவர் கொஞ்சம் ஒரு நல்ல டாப் 3ல வர வேண்டிய கண்டஸ்டன்ட் கொஞ்சம் கேமை வந்து ட்ராக் லூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ நிறைய வார்த்தைகள் விடுவார். சண்டைன்னு வந்துருச்சுன்னா வாயில் அவருக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, நிறைய வார்த்தைகளை விட்டுருவார். இதான் கமருதீன் கிட்ட உள்ள பெரிய மைனஸ். இதான் பார்வதின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த த்ரூ அவுட் த கேம் வந்து அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. எப்போவுமே சோர்ந்து போகாமல் முழுக்க ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அது நெகட்டிவ் கண்டென்ட்டோ பாசிட்டிவ் கண்டென்ட்டோ, பட் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 வீக்ஸில் நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்த டைமில் இவங்க ரொம்பவே எல்லா தடவையும் சண்டை போட்டு எல்லா ப்ரமோலையும் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் கமருதீன் கிட்ட ஒரு அஃபெக்ஷன் காட்டுறாங்க. அந்த ஒரு அஃபெக்ஷன் காட்டுற சைட் மட்டும் அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லதாக தெரியும். அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ரொம்ப ப்ரொவோக் பண்ணி கேம் விளையாடுவாங்க, அடுத்தவங்கள பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுவாங்க, அடுத்தவங்க மேலே ரொம்ப பழி போடுவாங்க, நிறைய தப்பு பண்ணிவிட்டு தன்னோட பேச்சு திறமையால் லென்த்தாக பேசி அடுத்தவனை போர் அடிக்க வச்சு இந்த தப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்புறம் கமருதீனை வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்த கேமை போட்டு அடித்து அமுக்கி பிடிச்சி இழுத்து அந்த கமருதீனோட கேமை கொஞ்சம் உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே பேச விட மாட்டாங்க. எல்லா கேப்டனுக்கும் பயங்கரமாக வந்து கத்தி மேலே நடக்க வச்சுருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு கேப்டன் ஆகணுமான்னு ஆக்குற அளவுக்கு ஆக்குனது வந்து பார்வதி. அது அவங்களோட நெகட்டிவ்ஸ். அமித் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஜெம். அவர் பிக் பாஸ் கேமுக்கு ஏற்ற ஒரு ஆளே கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அதுதான் அவரோட பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து முழுக்க பார்வதிக்காகவே கேம் விளையாட வந்த மாதிரி தன்னோட கேமையே அவர் மறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி பேம்பர் பண்ணுறதுலேயே அவரோட கேமை தொலைச்சிட்டாரு. அது ஒரு ரோஸ்ட் கிடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் சாண்ட்ராவை கொஞ்சம் பேம்பர் பண்ணுறாரு. சாண்ட்ராவை அவர் ரொம்ப பேம்பர் பண்ணுறாரு. ஜஸ்ட் அழுததுனால சமாதானப்படுத்தினார். பட் பார்வதியை வந்து டூ மச்சாக பார்வதி கிட்ட சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. அதனால தான் அவரோட கேமை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கனியக்காவோட பேர் எதனால் இவ்வளோ தூரம் கெட்டு போச்சு அப்படின்னே எனக்கு தெரியாது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்ல கேம் தான் விளையாண்டுருக்காங்க. பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாகவே விளையாண்டுருக்காங்க. அவங்களோட கொடுத்த ஒர்க்கையும் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. எல்லா டாஸ்க்லையும் 100% டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு சாரி கேட்கணும், எனக்கு ஒரு சாரி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரிங்கிறது ஒருத்தர் தப்பை உணர்ந்து சொல்ல வேண்டியது, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வாயிலேருந்து பிடுங்கக்கூடாது. அது மேபி அது அவங்களோட கேமாக இருக்கலாம். நான் இது ஜஸ்ட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணுறேன். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ரொம்ப சென்சிபிளான ஒரு பிளேயர். ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப டீசெண்டான ஒரு கேம் விளையாண்டுருக்காரு. ஃபிசிக்கல் டாஸ்க்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல் இது கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு வந்து அவர் நிறைய இடத்துல பேசுகிறது வந்து ரொம்ப சென்சிபிளாக தெரியும். அண்ட் அடுத்தவங்களோட இன்புட் எடுத்துக்கிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டார், சொந்தமாக முடிவு பண்ணுவார். இப்படி அவர்கிட்ட நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் சபரியை வந்து அவர் கொஞ்சம் தாக்குற மாதிரி இருக்கும். சபரி மேலே ஒரு சின்ன ஜெலசி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியும். ஏன்னா அந்த மேனேஜர் டாஸ்கில் வந்துட்டு சபரி எடுத்து கேப்டனாக மேனேஜர் ஆக முடியுமானோடனே வேண்டாம் அவன் என் நண்பன், அவன் கஷ்டப்படக்கூடாது, நானே ஆய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டன்சஸில் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய திருப்பி கொடுத்துருக்காரு. ரொம்ப எல்லாமே விளையாண்டா கூட ஸ்டார்டிங் 4 வீக்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தார். அது அவருக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இது அரோராவோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் போய் வாண்டடாக ஹர்ட் பண்ண மாட்டாங்க, யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக ஃபன் லவ்விங் பாசிட்டிவ் கேர்ள். அவங்க ஒரு பாசிட்டிவான சோல். ரொம்ப நல்லா அது தனக்கு கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்காக பண்ணிவிட்டு டாஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபன்னாக பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இதுதான் அரோராவோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ் அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. அவங்க வெறுமனே துஷார் எவிக்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வெறுமனே துஷார் கூட மட்டும் லவ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற கண்டஸ்டன்ஸோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ் கொடுக்கலங்கும் போது அடப்பாவி அதுக்கப்புறமா தானே இவ பிக்கப் பண்ண அவளோட கேமை, ஸோ நம்மளை விட இவன் முன்னாடி போகிறாளே அப்படிங்கிறது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆதங்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப நியாயமான ஆதங்கமாக இருக்கும். அவங்க நல்ல கேம் விளையாண்டா கூட அதை பிக்கப் பண்ணது வந்து 5th வீக்கில் இருந்து தான். விஜய் சேதுபதி சார் மல்டிபிள் டைம் சொன்னதுக்கப்புறம் தான். அதுதான் அவங்களோட நெகட்டிவ்.
மிச்சம் 4 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், செகண்ட் பார்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் பாருங்கள். ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.